தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். இப்போ காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை கேட்பதால அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தாமதமாவதாக தகவல் வெளியாகி இருக்கு. உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் ஏற்கனவே டிசம்பர் மாசத்திலேயே ஒரு குழு போட்டுட்டு திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தொகுதிகள் என்ன அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்மலா பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு குழுவை திமுக அமைத்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். இதுதான் யூசுவலா இருக்கிற ப்ரொசீஜர். இந்த முறை 2-3 விஷயங்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கிறது. ஒண்ணு, டிசம்பர் மாசத்திலேயே குழு போட்டு அந்த குழுவும் முதலமைச்சரை சந்தித்து டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவசரம் காட்டியது ஒண்ணு. ரெண்டாவது, அதே போல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் டெல்லிக்கு ஒவ்வொருத்தராக அழைத்து அவங்க கிட்ட கருத்து கேட்டது. திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அதே போல ராகுல் காந்தி அவர்களும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தங்கிட்டையும் கருத்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நம்ம என்ன கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அதே போல இந்த இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை இதெல்லாம் தொடங்க வேண்டும், தொடங்கவில்லை, இது எங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ் புகார் சொல்லிட்டு வந்திருந்த இந்த சூழல்ல பிப்ரவரி 22க்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு திமுக அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு வந்த உடனே டெல்லியிலிருந்து வந்த KC வேணுகோபால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற அந்த சூழல்ல மீண்டும் இந்த இழுபறி நீடித்துக் கொண்டிருப்பது கொஞ்சம் இது வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஏன்னா யூசுவலா காங்கிரஸும் இதை இப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, திமுகவும் இதை இப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இந்த இரண்டு கட்சிகளிடையே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது வெறும் சீட்டுகள் கூடுதலாக வேண்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை விட தாண்டி அந்த பவர் ஷேர் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பற்றி காங்கிரஸ் ஒரு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ காங்கிரஸ் ஒரு கூட்டணியை, ஒரு சீட் ஷேரிங்காக ஒரு குழுவை அமைத்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவை ஃபார்மலா திமுக இன்வைட் பண்றதுக்கு தயங்குகிறது அப்படின்னா அப்ப இதுவும் திமுகவுக்கு ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அவங்க ஃபார்மலா இந்த விஷயத்துக்கு ஒரு குழு மூலமாக வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது அவங்க அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அது மேலும் கொஞ்சம் சிக்கலாகி விடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருப்பதனால்தான் தற்போது இந்த இழுபறி அப்படின்றது நீடித்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கிறது. ஆனால் இதை சரி செய்வதற்கு பேக்டோர்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் அவங்க ரீச் அவுட் பண்ணி பேசுறாங்கன்றாங்க. பட் இந்த சமயம் காங்கிரஸ் கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த அப்ரோச் இருக்கிறது அப்படின்றதுனால இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் திமுக தரப்புல இருந்து இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபீர்.